ஆண்டவராய் இயேசுவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். காலை வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபை கொடுப்பதாக. நம்ம சரீரத்தில் மூளை இருக்கு. மூளையுடைய தன்மை தெரியுமா? நம்ம வாயின் வார்த்தையை கேட்டு அது செயல்படும். நான் நல்ல பலனாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்லுங்க, மூளை ரெடி ஆயிரும். சரீரத்துக்கு செய்தியெல்லாம் அனுப்பும், தைரியமாக போயிடுவீங்க. நீங்கள் டிப்ரெஷனாக பேசுனீங்க, மாட்டிடுவீங்க. அதையும் மூளை சொல்லும். நான் இன்னைக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறேன்னு பேசினா அந்த மூளை அது ஒர்க் அவுட் ஆகி தன் சரீரத்தை பலகீனமாக்கிறோம். இது உண்மை. நீங்கள் வாயில் எதை பேசுவீங்களோ அதை ஆண்டவர் செய்வார். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 18:21. ஆமேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார். நீங்க எதை பேசுறீங்களோ, பாசிட்டிவா பேசினா பாசிட்டிவ் அனுபவிப்பீங்க, நெகட்டிவா பேசினா நெகட்டிவ் அனுபவிப்பீங்க. ஆசீர்வாதமா பேசினா ஆசீர்வதிக்கப்படுவீங்க, சாபத்தை பத்தி பேசினா சபிக்கப்படுவீங்க, சந்தோஷத்தை பத்தி பேசினா சந்தோஷமா இருப்பீங்க, துக்கத்தை பத்தி பேசினா துக்கமா இருப்பீங்க. உங்க இந்த வாயில தான் இருக்கு. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்ல, பிள்ளை கொண்டு போய் பலி செலுத்துன்னு. வேலைக்காரங்களை பாதியில நிறுத்திட்டு சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டானும் பலி செலுத்தி திரும்பி வருவோம். பிரைஸ் தி லார்ட். வருவேன்னு சொல்லலை, பிள்ளையத்தான் பலி செலுத்த போறாரு. வருவோம்ங்கிறார். கட்டாயம் திருப்பி வந்தாங்க. மகன் கேட்கிறான், நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, கட்டை இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் சிக்க வைத்தார். நீங்க தைரியமா பேசுங்க. அதைத்தான் வாசிக்கிறோம். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஆமென். பைபிள்ல நிறைய காரியத்தை பேச முடியும். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கு பெண்கள் எலியாசர் அனுப்புறார். சொல்லி கண்டிஷனை சொல்லி அனுப்புறாரு. எங்க குடும்பத்துல, எங்க ஃபேமிலியில, எங்க ஊர்ல இப்படிதான் நீ பார்த்துட்டு வரணும். அவருக்கு தெரியாது. ஆனா அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே, நான் பெண்கள் சாயங்காலம் வெயில் தந்து தண்ணி கோர வருவாங்க துறவுக்கு, ஊற்றுக்கு. எனக்கு தண்ணி கேட்பேன். உமக்கும் வரப்பேன், ஒட்டகத்தை வரப்பேன் எவா சொல்வாளோ அவதான் எங்களுடைய எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாவா. அதே போல ரெபெக்காள் வந்தாள். எதை பேசுவீங்களோ அதை கர்த்தர் செய்வார். பேசுங்கள். ஆமென். அபிவிருத்தி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, அவிசுவாச வார்த்தைகளை பேசி சோர்ந்து விடாதபடி விசுவாச வார்த்தை பேசி வாழ்க்கையில் முன்னேற கருவிதார். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.